அதாவது ஒரு நிமிஷம் டவுட்டே வந்துருச்சு, இது ஹாரர் படமா இல்ல குடும்ப படமா என்ன புரியலையே, இந்த ஹாலிவுட்காரங்க யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்படி குடும்ப படம் எடுத்து வச்சிருக்காங்க, பட்டி தொட்டி எல்லாம் போய் சேரணுங்கிறக்காக எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிறக்காக இப்படி பண்ணிருக்காங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. சரி ஓகே வாங்க இந்த காஞ்சூரிங் தி லாஸ்ட் ரைட்ஸ் பத்தி பேசுவோம். ஆக்சுவலி இந்த பிரான்சைஸி இழுத்து மூட போறாங்க, இந்த காஞ்சூரிங் சீரிஸ்ல இதான் கடைசி படம் அப்படின்லாம் சொன்னாங்க. நானும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா உண்மையிலேயே நடந்த கதை எடன் வேர்னர் ரிட்டர்ன் வர்றாங்கன்னே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல போயிட்டேன் போல இருக்கு. சோ இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தா அதெல்லாம் விட்டுட்டு போனீங்கனாவே உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு பர்சனலி ஹாரர் படத்துல ஹாரரை வந்து அங்கங்க வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு, பயமா இருக்கு, ஸ்கேரியா இருக்கு, ஆனா அதை வந்து இன்னும் நிறைய வச்சிருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா குடும்ப சென்டிமெண்ட் எக்கு தப்பா இருந்தனால அது நமக்கு பெருசா ஃபீல் ஆக மாட்டேது. ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் அப்படியே இழுத்து கொண்டு போய் உள்ள விடுறாங்க, ஒரு 20-25 நிமிஷம் செம்மையா போகுது, அப்புறம் திருப்பி ஸ்லோ ஆகுது, அப்புறம் எப்பயும் போல கடைசி 15 நிமிஷம் விறுவிறுன்னு போய் முடிஞ்சிருது. இந்த லாஸ்ட் ரைட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பேய் படத்தையும் தாண்டி இது ஒரு குடும்ப படமா சென்டிமெண்டலா ஒரு நல்ல கதையை சொல்லி இருக்காங்க. ஆனா ஒரு ப்ராப்பரான இந்த காஞ்சூரிங் 2 அளவு இருக்குமான்னு கேட்டா அப்படிலாம் இருக்காது. பழைய வந்த காஞ்சூரிங்க்கு இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க, குடும்பத்தோட பார்க்கலாம். அவ்வளவு பயமாலாம் இல்ல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பாத்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கறத கீழ மறக்காம பதிவு பண்ணுங்க.